பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ஒரே கார்ல பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் இணைந்து வந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்துல புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கிடையில பசும்பொன் தேவர் கோவில் பூசாரிய ஸ்ரீதர் வாண்டார் கன்னத்துல அறிந்த சம்பவமும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஜெம் தொலைக்காட்சி சார்பில் இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குரு பூஜை விழா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகில இருக்கிற பசும்பொன்ல இருக்கிற தேவர் நினைவிடத்துல நடந்தது. இந்த விழாவின் முதல் கட்டமா துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமா மதுரை வந்து அங்கிருந்து பசும்பொனுக்கு போனாரு. அங்க முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு நிருபர்களை சந்திச்சு முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசினார். இந்த நிகழ்வின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர் எச் ராஜா ஆகியோரும் கூட இருந்தாங்க. வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். ஜாதியை மாற்றிக்கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை. ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும். அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு நம்மிடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று கூறி விடைபெறுகிறேன். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையம் வந்தார். அங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு பசும்பொன் சென்று அன்புள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவிச்சு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்ல சுமார் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அவர் கூட முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், விஜயபாஸ்கர், RP உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி உட்பட பலரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. தேசியும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள். பொன்மனச்செம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டமன்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சுமார் 13 கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாட்டினார். இது தவிர அதிமுக எம்எல்ஏக்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துல மரியாதை செலுத்தினாங்க. இதுக்கிடையில பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகிய மூவருமே ஒரே கார்ல பசும்பொன் வருவதா தகவல் பரவுச்சு. அதுக்கு முன்னாடி பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய 2 பேரும் பயணித்து வந்த காரு மானாமதுரை அருகே நிறுத்தப்பட்டது. அங்க டிடிவி தினகரன் வந்து இணைந்து கொள்வார்னு சொல்லப்படுது. கார்ல பயணித்தபடியே பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் அரசியல் நிலவரம் குறித்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. புதிய திட்டம் ஏதாவது இருக்குன்னா டிடிவி தினகரனையும் சேர்த்து கொள்ள முடியும், நான் சொன்னா தினகரன் கேட்டுக்கொள்வார் என்ற ரீதியில பன்னீர்செல்வம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஏன் நாம ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க கூடாதுன்னு அவங்க பேசியதா சொல்லப்படுது. டிடிவி தினகரன் வருகைக்காக பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் காத்திருந்த நிலையில உடனடியாக இது பற்றிய தகவல் நிருபர்கள் அறிந்த நிலையில பசும்பொன்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் ஒரே கார்ல பசும்பொனுக்கு வராங்க, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இது ஒரு உயர்வான இடம், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் தேவர் பொதுவானவர்,
அவர் தேசபக்தி மிகுந்தவர், தேசியத்திற்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்க்கிறது பெருமைக்குரியது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கருத்து தெரிவிக்கும் போது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் ஒன்றாக வருகிறார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாது, வந்தாதான் தெரியும், வந்தா நான் அதை பத்தி பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அரசியல்ல யார் கூட கூட்டணி சேர்றது, அரசியல் களத்துல என்ன முடிவு எடுப்பது என்பது குறித்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் அப்பப்போ தொலைபேசியில பேசிட்டு வந்தாங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருக்கமான தோழி சசிகலாவும் நீண்ட காலமா குரல் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கிடையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று போர்க்கொடி பிடிச்சாரு. உடனே அவரை கட்சி பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்குவதா அறிவிச்சிட்டாரு. கடந்த ஒரு மாத காலமா அமைதியா இருந்த செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒன்னா சந்திச்சிருக்கிறாங்க. ஒரே கார்ல பேசியபடி வந்திருக்கிறாங்க. இதனால அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தனியா புதிய அணியை உருவாக்குவதற்கான அச்சாரம் அமைக்கப்பட்டுள்ளதா தெரியுது. இவங்க 3 பேருமே பசும்பொன் சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் வகையில தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலை இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு அதிகமாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம பசும்பொன்னுக்கு வரும் மூவரும் ஒன்றாக செல்லும் பட்சத்துல பின்னர் சசிகலாவையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இதனால இன்னும் சில நாட்கள்ல புதிய அரசியல் புயல் ஏற்படும்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சமாளிக்க போறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிற நிலையில மூன்றாவதா ஒரு புதிய அணி உருவானா தமிழகத்துல 5 முனை போட்டி நடைபெறலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இதுக்கிடையில பசும்பொன்ல மற்றொரு பரபரப்பு நிகழ்வு அரங்கேறியது. மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தன்னுடைய சகாக்களோட பசும்பொன் தேவருக்கு மரியாதை செலுத்த வந்திருந்தார். அப்போ ஸ்ரீதர் வாண்டையாரை முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் இருக்கிற பூசாரிகள் தடுத்ததால சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இதனால கோபமடைந்த ஸ்ரீதர் வாண்டையார் பூசாரியோட கன்னத்துல அரைஞ்சிட்டாரு. இதை தொடர்ந்து அங்கு கைகலப்பு ஏற்பட்டது. ஸ்ரீதர் வாண்டையாருடன் வந்தவங்க பூசாரிய மேலும் தாக்கியதா தெரியுது. இதை தொடர்ந்து தேவர் நினைவிடத்துல ஸ்ரீதர் வாண்டையார் அமர்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாரு. அதன் பிறகு காவலர்கள் அவரை சமாதானம் செஞ்சு அழைச்சிட்டு போனாங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பசும்பொன் வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரும் ஒன்றாக இணைந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ டிடிவி தினகரன் சொல்லும் போது, மறுபடியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மலரணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதிமுகவை ஒன்றிணைக்கும் முகமா இன்னைக்கு நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். நிச்சயமா திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலால அவர் வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்துடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசும்போது, அனைவருக்குமே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரதால் லட்சியம், அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு தெரிவிச்சாரு. கடைசியா சசிகலாவும் பசும்பொன் வந்தாங்க. அப்போ செங்கோட்டையன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் ஒருத்தர் சந்தித்து கொண்டார்கள். இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, இது 3 பேரும் சேர்ந்தது ஏற்கனவே போடப்பட்ட திட்டம். ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் பி டீமா செயல்படுறாரு. இவங்களுடைய உள்ளடி வேலைகளால தான் கடந்த 2001ஆம் ஆண்டு அதிமுக வெற்றியை இழந்தது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிறதுல எனக்கு தயக்கம் எதுவுமே இல்லை. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களைகள் பறிக்கப்பட்டு பயிர் செழிப்பா வளர்ந்து வருது. வருகிற தேர்தல்ல அதிமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேகோட கூட்டணி குறித்து பேசும்போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து எதுவுமே பேசல. தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கூட்டணி குறித்து எதுவும் பேசல. பத்திரிகையாளர்கள் எழுதும் செய்திக்கு நான் எதுவுமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.